அப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கு உள்ள கூப்பிட்டாரு. எனக்கு இது எப்போ பார்த்தாலும் சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எதுக்குடா பிரச்சனை, நேரம் ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். மக்களோட மனசில் தன்னுடைய நடிப்பாலையும் கேரக்டர்னாலையும் ஒரு பெர்மனன்ட் பாஸ் வாங்கிட்டு இங்கே வந்திருக்கிறாரு. மாஸ், கிளாஸ், காமெடி, இமோஷன், ஹீரோ, வில்லன் எது கொடுத்தாலும் டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துற ஒரு இன்ஜினியர். He's earned immense respect from all of us with his performance and with his character. I'm very happy to welcome our hero Makkal Selvan Thiru Vijay Sethupathi avargalai. Welcome sir. அது ஓகே பேபி, நான் நல்லா இருக்கேன் பேபி. முதல்ல தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தூரத்து வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூப்பா, தேங்க்ஸ்ப்பா. இன்றைக்கி இந்த எங்களை வாழ்த்து வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ அழகாகவும் பேசுனீங்க. இது பேச நிறைய வார்த்தை இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொல்ல விட அந்த ஆள் சம்பாரிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வர வச்சுருக்காரு. நீங்கள் எல்லோரும் அவர் மேலே வச்சுருந்த மரியாதையும் அன்பும் தெரிஞ்சது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களையும் இந்த படத்தையும் வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருத்தரும் தனித்தனியாக சொல்ல முடியாது, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளம் இருக்குது. இந்த படம் எப்போதும் நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம். தானு சார் இதை ஆகஸ்ட்டில் கொண்டு வரேன்னு சொன்னது ரொம்ப தேங்க்யூ சார். இந்த மனுஷனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆடிஷன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது போயிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கு உள்ள கூப்பிட்டாரு. எனக்கு இது எப்போ பார்த்தாலும் சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எதுக்குடா பிரச்சனை, நேரம் ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன். சார் நான் விஜய் சேது பேசுகிறேன் சார், உங்கள் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்ல படம் ஏதாவது பார்த்துட்டேன்னா அந்த டைரக்டரோட பேசி நான் அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டது சரியா, என்னால் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து போய் பார்த்து ஒரு 8 மணி நேரம் கிட்டே பேசியிருப்பேன் நினைக்கிறேன். பேசி பார்ட்டிலாம் பண்ணி அப்படியே வாங்கி ஒரு வாட்ச் ஒன்று பறித்து கொடுத்தாப்புல எனக்கு. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. பிசாஸ் 2 நடித்தேன் ஒரு 2 நாள் போய். அப்புறம் தான் இந்த ட்ரெயின் ஆரம்பித்தது. ட்ரெயின் வந்து இந்த சேட்டு விட்டு கல்யாணம் மாதிரி கலகலகலன்னு இருக்கும். செட்டு ஃபுல்லாகவே வந்து ஏன்னா செட்டு போட்டதுனால அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எப்பயுமே செட்டுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். இவர் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பண்ணார். வெறும் ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணார். செட்டில் வேலை வந்து பிரமாதம் நடந்தது. நல்லா நடிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்றைக்கி பரிசு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில். நல்லா வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு. இதுக்காகவே எல்லோரும் நல்லா வேலை பார்த்தாங்க சார். அது நம்ம வந்து அது காசு இல்லை, அது செகண்டரி அது. ஆனால் அது எல்லோரும் முன்னாடியும் ஒரு முறை நான் கொடுப்பேன், இல்லை ஹீரோயின் கொடுப்பாங்க, இல்லை வேறு யாராக கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுத்து அது ஒரு விழா மேடையை போல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி, அவங்க ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி அது கொடுக்கும்போது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த செட்டு வந்து ஒரு விழா மேடை போல் தான் இருக்கும். ஒவ்வொரு சீனும் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தால் கிளாப் பண்ணுவாங்க. சில சமயம் நமக்கு நல்லா இருக்கும் கிளாப் பண்ணுறாரா இல்லை இன்னும் சந்தேகம் வரும். பட் இருந்தாலும் எல்லாரையும் தன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் கவனிக்கிறவர், அன்பாக நடத்துகிறவர், அன்பாக வச்சுக்கூட மனுஷன், தனக்கு தெரிஞ்சதை அறிவாக இருக்கட்டும் சரி அன்பாக இருக்கட்டும் சரி பகிர்ந்துக்கிற ஒரு மனுஷன். இவரோட இந்த பயணம் உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட் வந்து. வி ஹேட் அ வெரி குட் டைம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. நல்லா வாரி அணைச்சிக்கலாம் அவர். என்னோட ஆக்டர்ஸ் எல்லோரும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஐரா அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஐரா, ஹீரோயின் அண்ட் ஸ்ருதி. தேங்க்யூ ஸ்ருதி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் பத்திரமா உங்கள் வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ் லாட். அண்ட் மாக்காப்பா டிடி தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். நன்றி. ஸோ நம்ம
இவருடைய பேரில் மட்டும் இல்லை, இவருடைய ஒவ்வொரு படைப்புலையும் இருக்கும். ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கு நிறைய கிளாப்ஸ் வரும், ஆனால் டைரக்டருக்கு அதிகபட்சமான கிளாப் வர்றது இவருக்கு தான். ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மனிதராகவே மாற்றிடுவார். தேசிய விருது பெற்ற தமிழ் சினிமாவின் பெருமை மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் டைரக்டர் வெற்றிமாறன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து இன்றைக்கி வந்து மிஷ்கின் த கம்போசர் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்ம் பண்ண எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு அதில் 2 சாங்ஸ் மிஷ்கின் பாடினதும் அவங்க ஸ்ருதி பாடினதும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ராஜா. நான் ஒரு இப்படி அவரை எப்போ போனாலும் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பார். இப்போ கொஞ்ச நாளாக எப்போ அவருடைய ஆஃபீஸ்க்கு போனாலும் அவர் எப்போ பேசினாலும் வந்து நான் வந்து மியூசிக்கில் இது கற்றுட்ருக்கேன் அது கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார், வாசிக்கிட்டு இருப்பார். பட் ஒரு 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 ஃபுல் லெங்க் ஃபீச்சர் ஃபில்முக்கு ஒரு கம்போசராக தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிற கான்ஃபிடென்ஸ் அவருக்கு எப்படி வந்து நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ண முடியும்னா அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்னு தான் நினைக்கிறேன். மை விஷஸ் ஃபார் தேட். அண்ட் ட்ரெயின், இப்போ ராம் சொன்ன மாதிரி மிஷ்கினுடைய ஸ்பெஷல் என்னென்னா அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸில் அந்த ஒரு ஒரு ஹியூமேன்னஸ் நமக்குள்ளே இருக்கிற எந்த இடத்திலும் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு த குட்னஸ், அந்த அந்த கிரே தாண்டி ஒன்று இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்றத அங்கங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்களில் காட்டுவார். அவருடைய எல்லா படங்களையும் தொடர்ந்து அது இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் நாம் அவர் படங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் ஈ மூவ்ஸ் அஸ் வித் தட். நம்ம வந்து எமோஷ்னலாக டச் ஆகி அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த எமோஷ்னல் ஸ்டேட், அந்த அந்த அவங்களையும் நம்மளால் அரவணைச்சிக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளை வித்தின் மினிட்ஸ் நகர்த்தக்கூடிய ஒரு பெரிய ரைட்டர். அண்ட் ஹீ இஸ் வெரி பேஷனட் அபவுட் வாட் ஹீ டஸ். அவருடைய ஃபில்ம்ஸ் அதை ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தன்னுடைய 100% கொடுத்து ஹீ பிலீவ்ஸ் வாட் ஹீ டஸ் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி 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 ஸ்பெஷல் அண்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வராது, எல்லாரும் அந்த நம்பிக்கையோட கான்ஃபிடென்ஸோடு ஒர்க் பண்ண மாட்டோம். பட் அந்த கான்ஃபிடென்ஸோடு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மிஷ்கின். அண்ட் தானு சார் வந்து எப்போ பேசினாலும் சொல்லுவார், தம்பி இப்போ பார்த்தம்மா பயங்கரமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, அதுன்னு சொல்லுவார். நான் ஃபர்ஸ்ட் டே அந்த படத்தோட ஷூட்டுக்கு போயிருந்தேன், செட்டுக்கு போயிருந்தேன். அவங்க இந்த அந்த 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 ட்ரெயின் ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த லைட்டிங், அவங்க சூஸ் பண்ணியிருந்த கேமரா, இது எல்லாமுமே வந்து இட்ஸ் அ நியூ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ஒரு ஃபில்ம் மேக்கராக அந்த அந்த இடத்துக்கு போய் இப்படி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறதுமே ஒரு பெரிய ரிஸ்க்கான விஷயந்தான். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டருக்கு எவ்வளவு கரேஜ் வேணுமோ அதே அளவு கரேஜ் ப்ரொடியூசருக்கும் இருக்கணும். அந்த கரேஜோட தானு சார் அதை அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேது வந்து விடுதலை ஒர்க் பண்ணுது. இந்த ப்ராசஸில் வந்து இஸ் பிகம் பார்ட் ஆஃப் லாட் ஆஃப் அவர் எங்களுடைய நிறைய பயணங்களில் வந்து ஒரு அங்கமாகவே இருக்கார். அண்ட் ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், ஆஸ் அ பர்சன். அந்த மிஷ்கினுடைய ஃபில்ம்ஸில் இருக்கிற அந்த அந்த குட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் எப்போதுமே ஹீ ட்ரைஸ் டு ஃபைண்ட், யாரோ ஒருத்தருடைய ஒரு மன வருத்தம் இருக்குன்னா கூட அவங்களுக்குள்ளே இருக்கிற சரியானதை நல்லதை பார்க்கக்கூடிய ஒருத்தர் அவர். அண்ட் நம்ம ஒரு நடிகராக அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை அவரால் எலவேட் பண்ண முடியுன்றது நமக்கு தெரியும். மிஷ்கினும் சொன்னார். மிஷ்கின் வந்து இஸ் அ மேன் ஹூ கேன் கிவ், அதாவது எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் பாராட்டக்கூடிய, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தர். அவருமே சேதுவுமே கொஞ்சம் அப்படி தான். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற செட் எப்படி இருந்திருக்கும் அப்படி எனக்கு தெரியல. இட் குட் அது ரொம்ப ஒரு ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவர் பாராட்டுறதும் அவர் பாராட்டுறதுமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோல் யூனிட் மஸ்ட் ஹவ் என்ஜாய்ட் த ப்ராசஸ்.
அண்ட் ட்ரெயின் உடைய வணிக வெற்றி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 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 இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் நான் முன்னாடியே டீசர் முன்னாடியே எனக்கு காமிச்சாரு, பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரிதம், அந்த பேசிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு தானு சார் சொன்ன மாதிரி எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லராக இருக்குன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.